சரியா? போயம் பார்த்து முடிச்சிட்டேன். சரிதானே? சவுண்டுகள் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ போயம் பார்த்து முடிச்சிருக்கிறேன். சோ இப்ப அதுல கேள்விகளுக்கு வரும். முதலாவது, இந்த நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். சரியா? இந்த குறிப்பிடப்பட்டிருக்கிற போயமோட ஹெடிங் அல்லது டைட்டில் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். ஹெடிங் அல்லது டைட்டில் என்ன? ஹெடிங் அல்லது டைட்டில் என்ன? தலைப்பு கேட்கிறேன். வாழனோட தலைச்சி போயமோட தலைப்பு கேட்கிறேன். விளங்குதா? போயமோட தலைப்பு கேட்டு கொண்டு இருக்கிறேன். ஹெடிங் தலைப்பு, டைட்டில் இருந்தாலும் தலைப்பு தான். என்ன தலைப்பு? மிட் நைட் கார்டன் தான். மேல தொடங்கும் போதே அவங்க கொடுத்திருக்காங்களே, மிட் நைட் கார்டன். குட். மிட் நைட் கார்டன். சரியா? ரைட். இதை எழுதினவர் யார்? ரைட்டர். ரைட்டர். ரைட்டர் யார்? ரைட்டர் யார்? இல்ல, ரைட்டர் இல்ல. தேடிக்கொண்டு இருக்கிறியா ரைட்டரை போய்? ரைட்டர் கொடுக்குறேன்டா இங்க கொடுப்பாங்க. பயத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு இப்படி ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு அந்த இடத்துல அவரோட பேர் வந்து விழும். இல்லாத இடத்துல என்ன போய் தேடிக்கொண்டு இருக்கிறா? இல்லையேன்னு போட. ரைட்டர் நான் கேட்கிறேன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ரைட்டர் இருக்கணும். நான் தெரிஞ்சு கொள்றதுக்காண்டி கேட்டுனேன். இல்லண்டா இல்ல, அந்த இடத்துல ரைட்டர் இல்ல, குடுக்க இல்ல ரைட்டர். சரியா? அதுக்கு அடுத்தது, இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த போயமுக்குள்ள இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் யார்? அட்ஜெக்டிவ்ஸ் யார்? யார் யார் அட்ஜெக்டிவ்ஸ் ஆக இதுக்குள்ள இருக்கிறார்களோ குறிப்பிடலாம். சாஃப்ட்லி. அங்க இருக்கு சாஃப்ட்லி. என்னன்னு கண்டுபிடிக்கிறது? ஒரு நவுன கண்டுபிடிங்க முதல்ல. பேச்சொல்ல கண்டுபிடிங்க. பேச்சொல்லுக்கு முன்னாடி யாரை விழுந்திருப்பினோம் அவர்தான் இது அட்ஜெக்டிவாக இருக்கும். அப்படி யார் யார் அங்க இருக்கினா? QUIET, குவைட் கார்டன். கார்டன்ன்றது நவுன். அப்ப இவர் கண்டிப்பாக அட்ஜெக்டிவாக இருக்கணும். உண்டு. இரண்டாவது, ஜென்டில் சவுண்ட். சவுண்ட்ன்றது நவுன். இவர் கண்டிப்பாக அட்ஜெக்டிவாக இருக்கணும். அன்சீன் மூவ்ஸும் வரலாம். சரியா? அந்த மூவ்ஸ் வரலாம் அந்த இடத்துல. அடுத்தது கூடுதலாக சடன் ஸ்டெப். திடீரென்று வைக்கும் சடன் ஸ்டெப். ஸ்டெப்ன்றது நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். இது ஒரு நவுன். அப்ப இவர் கண்டிப்பாக அட்ஜெக்டிவ். புரோக்கன் ட்விக். ட்விக்ன்றது குச்சி. அப்ப புரோக்கன்ன்றது அட்ஜெக்டிவாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக. கோல்டன் லைட். லைட்ன்றது வந்து நவுன். முன்னாடி இருக்கிறது கோல்டன்ன்றது அட்ஜெக்டிவ். இவ்வளவும் அட்ஜெக்டிவ். ரைட். இதெல்லாம் கேள்வியில இல்ல. நான் கதைக்கிறேன். இவங்கெல்லாம் கேள்வியில கேட்கலாம் சொல்லி கதைக்கிறேன். சரியா? ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க, போயம்ல கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ்களை போடுங்க பார்க்கலாம். ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ் கிராஸ், நைட் லைட். மேலே போயம் ஸ்டார்டிங்ல இது வாங்கோ. அதாவது ஒண்டா ஒன்று ஒண்டா விட்டு லைன்ல கடைசி எண்டிங்ல இருக்கக்கூடும். அல்லது வந்து கடைசி ரெண்டு லெட்டர் அவ என்ன சேமாக இருக்கும். ஸ்லீப். முதலாவது ஸ்லீப், கீப். ஆன்சர். ஒரு ரைமிங் வேர்ட்.
சரியா? அடுத்தது பிளே அவே. அடுத்த ரைமிங் வேர்ட் குறிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்க இல்லையா, ஆனா கேள்வியாக வந்திருக்கு நிறைய இடங்கள்ல. கிரவுண்ட் சவுண்ட். சரியா? கிரவுண்ட் சவுண்ட். அடுத்தது பாஸ் கிராஸ். ட்விக் பிக். அதாவது அந்த லைன்ல எண்டிங்ல பாருங்க, சேமான ரைமிங் வேர்ட்ஸ் போது யோசிக்க வேண்டியது கடைசி 2 லெட்டர் 3 லெட்டர் சேமாக இருக்கும். லைக் சொல்லும் பொழுது அது சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட் நைட் இந்த மாதிரி வேர்ட்ஸ். குவிக் பிக் இதெல்லாம் வந்து யாருக்குள்ள வரும்? ரைமிங் வேர்ட்ஸாக வரும். ஒரு ஒரு போயம் எடுத்தா இவ்வளவுதான் வந்து என்னவாக கேட்கலாம்னா பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? இப்ப கேள்வியில எங்கட கேள்வியில அவர் என்னென்ன கேட்டிருக்காருன்னு பார்ப்போம். முதலாவது கேள்வி அவர் கேட்கிறார், பென் எப்ப does the garden become quiet? எப்ப இந்த கார்டன் அதாவது தோட்டம் வந்து அமைதியாகும்? எப்ப இந்த தோட்டம் அமைதியாகும்? When all the lights have gone to sleep, the quiet garden still will keep. The still will keepன்றது அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். அப்ப அந்த நைட் அப்படியே இருக்க போகுது. சரியா? ஆன்சராக அப்ப யார கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னா, when all the lights have gone to sleep. லைட்ஸ் எல்லாம் தூக்கத்துக்கு போன பிறகு, அதாவது ஆஃப் பண்ண பிறகு. ஆன்சர் அந்த லைன் அப்படியே இருக்கணும். when all the lights have gone to sleep. சரியா? ஆன்சர் இப்ப நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன்னா, when all the lights have gone to sleep. அதான் ஆன்சர், முதலாவதுக்கான ஆன்சர். எல்லா லைட்ஸும் உறக்கத்துக்கு போன பிறகுதான் இந்த கார்டன் அமைதியாகும் அப்படின்னு தான் அவர் கதைச்சிருக்கிறார். சரியா? கேட்ட கேள்வியும் இந்த கார்டன் வந்து எப்ப அமைதியாகும்ன்றதுதான். அப்ப ஆன்சர் when all the lights have gone to sleep. முதலாவது போயம் முதலாவது லைன் அப்படியே ஆன்சராக வரும். Name 2 creatures found in the garden at night. நைட்ல வந்து கிரியேச்சர்ஸ்ன்றது மிருகங்கள் பறவைகள் எல்லாத்தையும் சேர்த்து கிரியேச்சர்ஸ் சொல்றோம் நாங்க. சோ 2 கிரியேச்சர்ஸ கேட்டிருக்காங்க. யார் யார் போடலாம்? இல்ல இப்ப 3 பேர் இருக்கணும். உங்களுக்கு விருப்பமான ஆட்களா போடுங்க. ஸ்னைல்ஸ், கிரிக்கெட்ஸ், ஓல் 3 பேர் இருக்கணும். சரியா? உங்களுக்கு விருப்பங்க 2 தானே கேட்டு இருக்கு, நீங்க 2 போடுறீங்கன்னா காணும். சரியா? யா ஸ்னைல், கிரிக்கெட், மற்றது ஏன் பாய்ஸ் கால் அவங்க கேட்டது வந்து நேம் 2 கிரியேச்சர்ஸ் தான் கேட்டது. மூன்றாவது கேள்வி, which line shows that எந்த லைன் வந்து காட்டுது that there are no people around. எந்த பீப்புளுமே சுற்றி இல்ல அப்படின்னு சொல்றத எந்த லைன் காட்டுது? அப்ப லைன் அப்படியே எடுத்துக்கொண்டு எழுதணும். எந்த லைன் காட்டுது? போயமோட 3வது லைன் காட்டுது. no voice call. எந்த ஒரு சத்தமும் இல்ல. no children play. ஒரு சில்ட்ரனும் அங்க பிளே பண்ணல. அந்த லைன் அப்படியே வரும். இந்த லைன் தான் காட்டுது இந்த பீப்புள் ஒருத்தரும் இல்ல அந்த இடத்துல. ஏன்னா நோ சில்ட்ரன் பிளே எல்லாம் அந்த இடத்துல குழந்தைகள் இல்ல, எந்த ஒரு வாய்ஸ் காலும் இல்லைன்னா அந்த இடத்துல எந்த ஒரு வாய்ஸும் கூப்பிடுற மாதிரி சத்தங்களும் இல்ல. சரியா? 4வது கேள்வி, வாட் சவுண்ட்ஸ் பிரேக் த சைலன்ஸ் ஆஃப் த நைட்? என்ன சவுண்ட் வந்து இந்த நைட்டோட சைலன்ஸ உடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே ஓகே டியர். என்ன நைட் வந்து இந்த சவுண்ட வந்து அதாவது இந்த நைட்டோட சைலன்ஸ் அமைதிய வந்து குழப்பம் சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னவர் இல்ல, லைக் ஒரு ஸ்டெப் ஒன்று அந்த ரைட்டு தானா அந்த இடத்துல போற மாதிரி தான் கதைக்கிறார். சரியா? நான் ஒரு ஸ்டெப் ஒன்று வச்சு அதுல இருக்கக்கூடிய தடியொண்டு முறிஞ்சுதுன்னு சொல்லி சொன்ன, ஒரு குச்சி ஒன்று முறிஞ்சுதுன்னு சொல்லி சொன்ன, அதால அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீஸ் அதாவது சைலன்ஸ் வந்து என்னவாயிரும், அப்படியே இல்லாம ஆகி திருப்பி எல்லாம் எங்க வந்துருந்தா முழிப்புக்கு வந்துருவீங்க. சரி, அதைத்தான் அவர் கதைச்சவர். எங்க கதைச்சவர்? அந்த கேள்வி இருக்கக்கூடிய பக்கத்திலேயே பாருங்க, 3வது லைன், a sudden step, a broken twig கொடுத்திருக்காரு வடிவா. a sudden step, a broken twig. அந்த அப்படியே எழுதணும். கேன் என்ன வராங்க அடுத்த லைன் சொல்றாரு பாருங்க, கேன் வேக் த நைட். நைட்டை வந்து எழுப்பி போடுவேன்டா என்ன அர்த்தம்? மார்னிங்குக்கு கொண்டு வந்துரும். அப்ப a sudden step, a broken twig. அப்படி அந்த லைன் அப்படி எடுத்து எழுதுனீங்கன்னா சரி. How does the garden change when morning comes? ஒரு மார்னிங் வந்து வரும்போது இந்த கார்டன் எப்படி சேஞ்ச் ஆகுது?
எப்படி சேஞ்ச் ஆகுது? till morning comes with golden lights. அப்ப garden filled with golden lights. golden lights ஆ அந்த கார்டன் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா fill ஆகி இருக்கும். ஆன்சர் வந்து golden lights. அதாவது கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி மேல இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த லைன் எங்கன்னு கண்டுபிடிக்கும்போ கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுக்கு ஆன்சரா வந்து ஈஸியாக தட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? நிறைய செய்யக்குள்ள ஓகே உங்களுக்கு. ரைட், இதுதான் வந்து போய. அடுத்தது நாங்க போய்க்கொள்வோம், அடுத்த கருத்து போய்க்கொள்வோம். ஓகே, இஃப் க்ளோஸ். டெஸ்ட் நம்பர் 13. டெஸ்ட் நம்பர் 13. டெஸ்ட் நம்பர் 13 வந்து இஃப் க்ளோஸ் சார்ந்தது. சரியா? கண்டிஷன். இஃப் க்ளோஸ். சரியா? கண்டிஷன், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இஃப்ல தொடங்கி இருக்கு. இஃப் க்ளோஸ் அப்படின்றது வந்து ஒரு டிபெண்டன்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் ரெண்டு வகையான சென்டென்ஸ வந்து உள்ளுக்குள்ள எடுப்ப. சரியா? டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த வேர்டு எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? இண்டிபெண்டன்ட் அப்படின்றது இண்டிபெண்டன்ட் க்ளாஸ் டிபெண்டன்ட் க்ளாஸ் டிபெண்டன்ட் க்ளாஸ் எங்க கேள்விப்பட? இண்டிபெண்டன்ட் அப்படின்றத எங்க கேள்விப்பட்ட நீங்க? இண்டிபெண்டன்ட் அப்படின்ற வேர்ட் இண்டிபெண்டன்ஸ் டே. சரி சொல்லுங்க, இப்படி சொல்றேன். இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா என்ன அர்த்தம்? சுதந்திர தினம். அதேதான், அதே கதை. சரியா? நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? சுதந்திர தினம், சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டேன்னு கதைப்பாங்க. சரியா? அதுதான். சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்றது யாருன்னு சொல்லி சொன்னா, ஒரு சென்டென்ஸ் தனக்கு இன்னொரு சென்டென்ஸ் உதவி இல்லாமல் தான் முடிவடைந்து இருப்பார். அவருக்கு முடிவடைகிறதுக்கு அல்லது ஒரு மீனிங் கொண்டு கொடுக்கறதுக்கு இன்னொரு சென்டென்ஸ் உதவி என்ன செய்ய மாட்டாருன்னா தேவைப்பட மாட்டார். இன்னொரு சென்டென்ஸ் உதவி தேவைப்பட மாட்டார். அவரைத்தான் நாங்க சொல்றோம், நாங்க இண்டிபெண்டன்ட் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு தேவையில்லை. டிபெண்டன்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இன்னொருத்தர்ல தங்கி வாழ்றது, இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணி வாழ்றது. டிபெண்டன்ட் நாங்களாம் இன்னொருத்தர்ல தங்கித்தான் வாழ்றோம். என்ன இன்னொருத்தர்ல தங்கி வாழ்ற? இப்ப நீங்க எல்லாம் வந்து லைக் அப்பா அம்மால தங்கி வாழ்றீங்க. சரியா? அப்ப இவரை பொறுத்த வரைக்கும், இந்த டிபெண்டன்ட் கிளாஸ பொறுத்த வரைக்கும் இன்னொரு சென்டென்ஸ் தேவை தங்கி வாழ்றதுக்கு. அதாவது இவருக்கு இன்னொரு சென்டென்ஸ் வந்தா தான் இவர் இந்த சென்டென்ஸ் முழுமை பெற்றதாக முடியும். இப்ப பாரு, இப்ப என்ன கஷ்டம்ன்றதை இப்ப கொடுக்குறாங்க. if it rains முடிச்சிட்டேன். சரியா? if it rains முடிச்சிட்டு. சரி, கேள்வி போகுது. if it rains மழை பெய்தா. சரி, மழை பெய்தா அங்கால முடிச்சிட்டேன். நான் சொல்றேன் முடிச்சிட்டேன், வசனத்தை முடிச்சிட்டேன். ஆனா வசனம் முடிஞ்சுதான் கேட்டா முடியே இல்லை. ஏன்? if it rains மழை பெய்தா அப்படின்ட்டு இருக்குது, அப்படியே இருக்கு வசனம். அப்ப மழை பெய்தா அங்கால என்ன நடக்க போகுது? என்ன ஒரு விஷயம் வரதானே. மழை பெய்யுதுன்னா நான் எங்கேயாவது போவேனா? போயிருக்க மாட்டேனா? இல்லாட்டி ரொம்ப மழையா? என்ன பிரச்சனைன்றது தெரியல. அந்த சென்டென்ஸ் இப்படியே நிக்குது பாதியில். இன்னொரு சென்டென்ஸ் இவருக்கு என்ன தேவையா? வெள்ளம் வரும். சரியா? if it rains ரைட். இவருக்கு இன்னொரு சென்டென்ஸ் நான் உள்ளுக கொடுத்தா தான் இந்த சென்டென்ஸ் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா முழுமை அடைவார். என்ன செய்வார்? முழுமை அடைவார். சரியா? ஓ, கை தூக்குறாள் யார்? என்ன பிரச்சனை? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. ரைட். இஃப் இட் ரெயின் மழை பெய்யுதா அப்படின்ட்டு இங்க ஒரு சென்டென்ஸ் ஒன்று எனக்கு தேவை. சரியா? முழுமை அடையறதுக்கு தேவை. இப்ப நான் சொல்றேன், இஃப் இட் ரெயின்ஸ் ஐ won't go to school. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். கரெக்டா? ஐ won't go to school. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இவர் தான் இந்த டிபெண்டன்ட்ன்றது.
அதாவது இதோட நிப்பாட்டி வச்சிருந்தா அவர் கேள்வி எழுப்ப விழுக்கிடுவார். சரி, அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும்ன்றது எனக்கு தெரியாது. அப்ப நான் இன்னொரு முழுமை பெற்ற ஒரு சென்டென்ஸ், அதாவது இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ இவரோட இணைக்கும் பொழுதுதான் இவர் பூர்த்தியாகி கொள்வார். இதுக்கு தேவையில்லை. இப்ப நான் இஃப் இட் ரெயின்ஸ் அழிச்சு போட்டு ஐ ஒன்ட் கோ டு ஸ்கூல்ண்டா அது ஒரு தனி சென்டென்ஸ். நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அவ்வளவுதான். அதுல எந்த ஒரு கேள்வியும் எழுப்பாது. அந்த சென்டென்ஸ் முழுமை பெற்றது தனியாக இருந்து. அப்ப ஒரு இஃப் க்ளோஸ பொறுத்த வரைக்கும் ஒன்று அது என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா ஒன்று டிபெண்டன்ட்ல இருப்பார், ஒன்று இண்டிபெண்டன்ட்ல இருப்பார் கண்டிப்பா. சரியா? அப்படித்தான் இருக்கு. சரியா? இன்னொரு விஷயம் யாருண்டா, ஒருத்தர் இஃப் க்ளோஸ் கண்டிப்பாக இஃப்ல ஸ்டார்ட் ஆகும். சரியா? இஃப்ல ஸ்டார்ட் ஆகுது. இஃப்ல ஸ்டார்ட் ஆகுறாருன்னா முதல் ஒரு சென்டென்ஸ் சொல்லி இந்த இடத்துல வருவார். சரியா? அதுக்கு பிறகு யாருன்னு சொல்லி சொன்னா ஒரு கமாண்ட் விழுந்துதான் ரெண்டாவது சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது ஃபுல் ஸ்டாப் விழும். சரியா? இல்ல என்று சொல்லி சொன்னா இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் முன்னாடி போறாருன்னு வைங்களேன். இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இது செகண்ட் சென்டென்ஸ். சரியா? செகண்ட் சென்டென்ஸ் முன்னாடி வார அப்ப இஃப் விழாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட தான் இஃப் வரும். இப்ப என்ன நடக்கும்னா இதுக்குள்ள இஃப் வரும். இந்த இடத்துல யார் விழுவாண்டா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் விழுவார். இப்ப என்னன்னா இந்த அக்கமா இந்த இடத்துல விழாது. முக்கியமான ஒரு விஷயம். ஆனா ரெண்டும் ஒரே மீனிங் தான். இப்ப நான் என்ன சொன்னானேடா, இந்த முதல் இது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. ஏன்னா இஃப்ல தொடங்கி இருக்கு, ஒரு சென்டென்ஸ் விழுகுது, ரெண்டாவது சென்டென்ஸ் இந்த இடத்துல விழும். இஃப் இட் ரெயின்ஸ் ஐ ஒன்ட் கோ டு ஸ்கூல். அப்ப இந்த இடத்துல ஒரு கமாண்ட் கண்டிப்பா விழும். ஏன்டா முதல்ல இஃப் விழுந்துடுச்சு. சரியா? இப்ப ரெண்டாவது சென்டென்ஸ் முன்னாடி போகுது. இவர் முன்னாடி போறாருன்னு வையுங்க. ஐ ஒன்ட் கோ டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெய்யுதா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். சென்டென்ஸ்ல மாற்றமே தவிர கமா விழும் விழாதே தவிர இது முன்னாடி போறதாலயோ இது பின்னாடி வாரதாலயோ எந்த ஒரு மீனிங்கும் மாறாது. அது விளங்கி இருக்கணும். சரியா? புரிஞ்சுக்கோ. இவ்வளவுதான் இந்த பேசிக். சரியா? இதுல 4 டைப்ல தான் நாங்க கதைப்போம். சரியா? 4 டைப் அதுல இருக்கு. சிம்பிளான ஒரு விஷயம் பாருங்க. இஃபோட சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து சரியா பக்கத்து அடுத்த சென்டென்ஸும் சிம்பிள் பிரசன்ட்ல இருப்பேன். சிம்பிள் பிரசன்ட்ல இருப்பேன். ரெண்டாவது ரூல், இஃபோட சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து சரி நான் இப்படி போடுறேன், நீங்க இப்படி போடுறது இல்லை. ரெண்டாவது சென்டென்ஸ் எப்படி இருக்கும்டா வில்லோட V1 சேர்ந்ததாக இருக்கும். மூன்றாவது டைம் இஃபோட இந்த இடத்துக்கு வர வேண்டியவர் சிம்பிள் பாஸ்ட். இந்த இடத்துல வர வேண்டியவர் வுட்டோட V1. நாலாவது இஃபோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லலாம் அல்லது ஹேடோட verb 3 கதைக்கலாம். அடுத்த சென்டென்ஸ் இவர் எப்படி மாறுவாருன்னா வுட்டோட ஹாவோட verb 3. வுட்டோட ஹாவோட verb 3. இந்த 4 தான். இந்த 4 தான் உங்களோட இஃப். அதாவது முதலாவது இருக்கிறவரை ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்றது இங்க, முதலாவது இருக்கிறத 0 கண்டிஷன் கதைக்கணும். ரெண்டாவது இருக்கிறத தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கதைக்கணும். இவர் வந்துதான் செகண்ட் கண்டிஷன், இவர் வந்து தேர்ட் கண்டிஷன். சரியா? அதாவது கண்டிஷன் வைஸ் போறது. சரிதானே? இது வந்து பொதுவாக இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிச்சோன்னா உண்மையான நிகழ்வுகள். இப்ப தண்ணி வந்து 100 டிகிரியில கொதிக்கும்னு சொல்றது 100 டிகிரியில தான் கொதிக்கும். அதோ 99 டிகிரியில வித்தியாசமா ஒவ்வொரு மாதிரி கொதிக்காது. 100 டிகிரி இல்லைன்னா 100 டிகிரி தான். அப்படி கதைக்கும் பொழுது சிம்பிள் பிரசன்ட்ல கதைப்போம். இந்த இதுல கதைப்போம். சிம்பிளோட வில் எப்ப வரும்னு சொல்லி சொன்னா அடுத்தது இவர் எப்ப கதைப்போம்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து இனி நடக்க போற ஒரு விஷயம் வந்து வரப்போகுதுன்னா வில்லோட வெர்பான் போடுவோம். இனி ஃபியூச்சர்ல ஏதாவது விஷயங்கள் வருதுன்னு சொல்லி சொன்னா வெர்பான் போடுவோம். இந்த ரெண்டும் வந்து லைக் எப்படின்னு சொல்லி சொன்னா இமேஜினர். நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னால ஒரு கதைன்னு சொன்னால, நான் உன்னோட அப்பாவாக இருந்தா மட்டும் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்ப அந்த விஷயம் அப்படித்தான் நடக்காத இமேஜினரி சிச்சுவேஷன். ஆனா கண்டிஷனாக சொல்றேன், நான் மட்டும் உன்னோட அப்பாவா இருந்திருந்தாண்டா உனக்கு நான் நடிச்சிருந்திருப்பேன்.
அப்படின்னு சொல்றதுதான் வந்து அந்த விஷயம். சரியா? சோ இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு அண்ட் உங்களுக்கு தெரியும் சிம்பிள் பிரசன்ட் பாசிட்டிவ் வந்து எப்பயும் சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் object. சப்ஜெக்ட் அதாவது ஐ வி சாரி ஐ ஹி ஷி இட் வி யூ தே இப்படிதான் ப்ரொனவுன் இருக்கு. பாசிட்டிவ் கதைக்கும் போது ஐயோட யார் சேருவாருன்னா வி ஒன் சேருவார். ஹி ஷி இட்டுக்கு வி ஒன்னோட எஸ் சேரலாம், அல்லது வி ஒன்னோட இஎஸ் சேரலாம், அல்லது வி ஒன்னோட ஐஇஎஸ் சேரலாம். வி யூ தேக்கு வி ஒன் தான் வரும். சிம்பிள் பிரசன்ட் பாசிட்டிவ் சொன்னான், ரூல் சொன்னான். அங்க வேர்ப்ல தான் மாற்றம் ஏற்படுத்தும், எந்த ஒரு பி வேர்பும் இருக்காது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நெகட்டிவ்க்கு போனோம்டா சப்ஜெக்ட் பிளஸ் டூ இல்லாட்டி டஸ் பிளஸ் நோட் அங்கால verb ஒன் அங்கால object. நெகட்டிவ்ல வேர்ப்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்த மாட்டோம். டூ டஸ் வருகுதுன்றாலே அது நீங்க யோசிச்சுக்கொள்ளலாம், அது பிரசன்ட் டென்ஸுக்குரிய ஒருத்தர் இல்லை. அங்க டூ யாருக்கு சேரும்னு சொல்லிச்சோன்னா ஐயுக்கும் பியுக்கும் யூவுக்கும் தேக்கும். ஹி ஷி இட்டுக்கு வந்து யார் சேர போகுதுன்னா டஸ் தான் சேரும். சரியா? அடுத்தது சிம்பிள் பிரசன்ட். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லி சொன்னா இது இருக்கக்கூடிய டென்ஸை மட்டும் கழிச்சு கொண்டு போறோம்னா சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவ் அப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா சப்ஜெக்டோட verb 2 வந்து object வரும். இங்கேயும் எந்த ஒரு பி வேர்பும் உள்ளுக்க வராது. நார்மலாக verb 2 மட்டும் வரும். அதாவது நெகட்டிவ் ஆக போகுதுன்னு சொல்லி சொன்னா சப்ஜெக்டோட டிட்ன்ற ஒரு verb வந்து not வந்து இங்கேயும் verb 1 தான் வரும். சரியா? பாசிட்டிவ்க்கு verb 2, நெகட்டிவ்க்கு verb 1. சரியா? object வரும். படிச்சிருப்பீங்க. சரிதானே? இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதெல்லாம் உங்களுக்கு இது இந்த ரூல் அப்படியே இருக்கு, அதுல இருக்கும் கேள்வி. இப்ப கேள்விக்கு போய்க்கொள்ளும். கவனிங்கோ, முதல்ல பார்க்க வேண்டியது இஃப்ல ஆரம்பிச்சிருக்கிறாரா கேள்விண்டு. இஃப்ல ஆரம்பிச்சிருக்கிறாரான்னு தெரியும். பாருங்க, இந்த முதலாவது கேள்வி இஃப்ல தான் ஆரம்பிக்குது. இஃப் யூ யூ நிக்குது. சரியா? அடுத்ததுதான் டேஷ் விழுகுது. பிராக்கெட்ல யாரு கொடுத்திருக்காங்கன்னா பினிஷ் கொடுத்திருக்கிறாங்க. இதை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்க இயலாது. சரிதானே? இப்ப நாங்க ரெண்டாவது சென்டென்ஸுக்கு போவோம். ரெண்டு இது முதலாவது சென்டென்ஸ் ஏதோ சொல்றாங்க. இஃப் யூ டேஷ் யோர் ஹோம்வொர்க் ஏர்லியர் சீக்கிரமாக முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப எனக்கு ரெண்டாவது சென்டென்ஸ் தான் சொல்ல போது இவர் இதை எதுக்குள்ள வர போறாருன்றது. ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன சொல்றார்? யூ கேன் கோ அவுட் டு பிளே வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உனக்கு நீ என்ன செய்யலாம்? உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியறதுக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரெண்டாவது சென்டென்ஸ் யூ கேன் கோ அவுட். எனக்கு இங்க எழுத தேவையில்லை, இங்க இந்த கொஞ்சம் எழுத இல்லை. இதுல ரெண்டாவது சென்டென்ஸ்ல தொடக்கம் எழுதுறேன். ரெண்டாவது சென்டென்ஸ்ல தொடக்கம் பாருங்க, சப்ஜெக்ட் மாடல் வெர்ப் இருக்கிறார். சரியா? V1 நிக்குது. அதாவது இந்த வில்லுக்கு பதிலா இந்த இடத்துல கேன் இறக்கி விட்டுருக்காங்க. சரியா? மாடல் வெர்ப். அப்ப இதை நீங்க வில் படி யோசிச்சாலும் வில்லோட வேர்ப் எங்க இருக்கு? இந்த இடம் தான் இருக்கு. சரியா? அல்லது நீங்க இத வந்து யூக்கு கோதானே வரும்போது சிம்பிள் பிரசன்ட் ஆகும் நீங்க நினைக்கலாம். ஆனா அவங்க சொல்றது இந்த இதுபடிதான் சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்ப வில்லோட V1 இருக்கிறபடியால ரெண்டாவது சென்டென்ஸ் வில்லோட V1 கேனோட V1 கேள்வியில இருக்கிறபடியால கவனி கேனோட V1 இருக்கிறபடியால முன்னாடி இப்போட சேர்ந்திருக்கிறவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னா சிம்பிள் பிரசன்டா இருக்கணும். ரூலா தானே சொல்லுது. இப்ப சிம்பிள் முதலாவதுக்கு வரும். இஃப் இருக்கிறார், சப்ஜெக்டாக யூ இருக்கு. சப்ஜெக்டாக யூ இருந்ததுன்னு சொல்லி சொன்னா இந்த பினிஷ் என்ன செய்யணும்? சிம்பிள் பிரசன்ட் ரூல், பாசிட்டிவ் ரூல் என்னது? ஐ வி யூ தேக்கு V1, he she இட்டுக்கு V1 ஓட ES அல்லது ES அல்லது IES. இங்க VU யூ தான் நிக்கிற, ப்ளூரல் நிக்கிற. பக்கத்தை வர வேண்டியது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? verb 1 தான் இருக்கணும். அந்த verb 1 உள்ளுக்க போட்டிருக்கு. அவ்வளவுதான் விஷயம். சரியா? டென்ஸ் கிளியராக இருக்கணும் அதுக்கு. சரிதானே? சோ உள்ளுக்க போட்டிருக்கு. அவ்வளவுதான் விஷயம். பினிஷ் தான் ஆன்சர் இதுக்கு. சரி, ரெண்டாவது வச்சுக்கொண்டு முதல்ல டேஷ் கொடுத்துட்டான்னா ரெண்டாவது வச்சுக்கொண்டா முதலாவது பிடிக்காது. முதலாவது கொடுத்துட்டாண்டா இதை வச்சுக்கொண்டு தான் இதை பிடிக்கணும். ஏன்னா செக்ஷன் இதுதான், இப்படித்தான் முதல் பார்ட் ரெண்டாவது பார்ட். சரியா? ஆன்சர் வந்து பினிஷ். இப்ப அடுத்த கேள்விக்கு போறோம். இதுல பாருங்க, இப்பல ஸ்டார்ட் ஆகல. யார்ல ஸ்டார்ட் ஆகுன்னா the plants will die. நான் சொன்னேன் இப்பல ஸ்டார்ட் ஆகலன்னா நீங்க கமாவை எதிர்பார்க்க இயலாது. சரியா? will die if the gardener
டேஷ். பிராக்கெட்டுக்கு நோட் கொடுத்தா மட்டும்தான் நோட்டை பத்தி கதைக்கணும். பிராக்கெட்டுக்கு கொடுக்காத பட்சத்துல ஒன்றையும் பத்தி கதைக்கிறது இல்ல அந்த இடத்துல. சரியா? இப்ப பாருங்க, என்னோட இது இஃப்ல ஸ்டார்ட் ஆக இல்ல தானே, இந்த கேள்வி இஃப்ல ஸ்டார்ட் ஆக இல்ல. அப்ப இவர் எதுக்கு பாட்டுக்குரியவர்னா ரெண்டாவது பாட்டுக்குரியவராக இருப்பார். சரியா? இந்த ரெண்டாவதுல ஏதோ ஒன்று வந்திருக்குது. இப்ப பிளான்ஸ்ன்றது வந்து சப்ஜெக்ட், வில் டைன்றது எங்க இருக்குது, இங்க இருக்கு. வில்லோட V1 டைன்றது இறந்து போறது, சரிதான், டெத் ஆகிறது, verb 1. அப்ப இவர் தான் வரப்போறார் இந்த இதுதான். அப்ப இவர் தானே ரெண்டாவது இருக்கிறார், முன்னாடி வந்து நிக்கிறார். அப்ப அந்த இஃபோட யார் சேர்ந்திருக்காருன்னா சிம்பிள் பிரசன்ட் சேர்ந்திருக்காரு. இஃப் இங்க நிக்கிறார். அடுத்தது த கார்டனர்ன்றது தான் வந்து சப்ஜெக்ட். அடுத்ததுதான் நான் ஆர் சேர்க்கிறேன்டா இந்த கார்டனரை வச்சு கொண்டுதான் போட போறேன். சரியா? உள்ளுக்குள்ள யார் இருக்கிறது, நாட் வாட். ரைட். அதாவது பிளான்ஸுக்கு அவர் வந்து தண்ணி விட்ட இல்லைன்னு சொல்லி சொன்னா பிளான்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஆயிருந்தாலும் செத்து போயிடும். சரியா? ஓ, அப்படித்தான் அவர் கதைக்கிறார். ஓ, பிளான்ஸ் எல்லாம் வந்து இறந்து போயிரும் கதைக்கிறார். பிரசன்ட் டென்ஸா பொறுத்த வரைக்கும் நெகட்டிவுக்குள்ள கதைக்கும் போது, பாசிட்டிவுக்குள்ள பீவ பத்தி கதைக்க மாட்டோம் நாங்க. சரியா? நெகட்டிவ் கதைக்கும் போது மட்டும்தான் நாங்க யார பத்தி கதைப்போம்னா டூவும் டஸும் உள்ளுக்க கொண்டு வருவோம். ஏன்டா இங்க நொட்டு இருக்குது, நொட்டு இணையணும்னா ஒரு பீவப் எனக்கு வேணும். சரியா? இப்ப வில் டை வந்துடுச்சு, முன்னாடி சிம்பிள் பிரசன்ட் தான் இணையணும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலர்ல நிக்குது. சரியா? சப்ஜெக்டியா கார்டனர் அப்படின்னு சொல்றவர் வந்து அந்த தோட்டத்தை பாத்துக்கிற ஒரு ஆள் சிங்குலர். அப்ப அவர் ஹீயாகவும் இருக்கலாம், ஷீயாகவும் இருக்கலாம், இட்டாகவும் இருக்கலாம், எதவனாலும் இருக்கலாம். சரியா? ஒரு ஆளாகவும் இருக்கலாம், ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம். சரியா? ஆரவனாலும் இருக்கலாம். இப்ப உள்ளுக்க வரப்போறவர் ஹீயோ ஷியோ இட்டோ ரூல் உண்டுதான். யார் வரப்போறார், பீவப் டஸ். ஹீ ஷி இட்டுக்கு டஸ் வரும், டஸ்ஸோட நொட் வரும், நொட் வந்து V1 அப்படியே உள்ள வரும். ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. டஸ் நாட் வாட்டர். சரியா? ரைட். அடுத்தது அடுத்த கேள்வி இஃப்ல தான் ஸ்டார்ட் பண்ற. சரியா? அடுத்த கேள்வி யார்ல ஸ்டார்ட் பண்றாருன்னா இஃப்ல தான் ஸ்டார்ட் பண்ற. சோ முதல்ல இஃப்ல இருக்க போகுது. இஃப் யூ டேஷ் bracket ஹாரி. சரியா? நோட் ஹாரி, சாரி, நோட் போட்டுக்காங்க. வி அங்கல ரெண்டாவது தொடங்குது பாருங்க, வி வில் மிஸ். இஃப்ல தொடங்கி இருக்கு, அப்ப முன்னாடி இருக்கவர் தான் முன்னாடி வந்திருக்கிறார். சரியா? சரியா? இப்ப ரெண்டாவது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா வில்லோட verb 1 நிக்கிறார். எங்க வில்லோட verb 1 இருக்கு, இங்க இருக்கு வில்லோட verb 1. இதத்தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இப்போட சேர்றவர் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா சிம்பிள் பிரசன்டாக இருக்கணும். சரியா? நோட் கொடுத்தபடியா பி verb உள்ளுக்க வரணும். யூ வந்திருக்கிறபடியா என்ன பி verb வரும்னா டூ வரும். டூ நோட்டும் சேர்ந்தா டோன்ட். அந்த ஹரியா பி verb பண்ணா அப்படியே உள்ளுக்க இறக்குறது. அவ்வளவுதான் விஷயம். எப்பயுமே இஃப் கிளாஸ் வரும் பொழுது இது நாளையும் டக்கு டக்குன்னு எழுதி வச்சிடணும். சரியா? ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு தர நாளும் சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிற டைம் வேஸ்ட். நாளையும் ஒரு கேள்வி வச்சுட்டேன்னா டக்கு டக்குன்னு எந்த இடத்துக்கு வந்ததுன்னு பார்த்து போட்டுக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். இது முடிஞ்சோன்னா போய் போன வருஷம் பேப்பரா இருக்கும் இஃப் கிளாஸ் வந்தது செய்து பார்க்கலாம் வடிவா. சரியா? அடுத்தது நாலாவது கேள்வியும் இஃப்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? நாலாவது கேள்வியும் இஃப் தான். If the team had
practiced காணும் எனக்கு இவ்வளவு சரியா முதலாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் காண இல்ல ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எப்படி தொடங்குதுன்னா தே டேஷ் வின் சரியா இவ்வளவு காணும் எனக்கு இவ்வளவு இந்த கேள்வி செய்யறதுக்கு காணும் மீட்டிங் எண்ட் ஆச்சுன்னு சொல்லி சொன்னா 7:30 லீவ் சரியா ரைட் இங்க பாருங்க ஹேடோட யார் நிக்குது verb 3 நான் சொல்லிக்க have has வரும்டா பக்கத்துல வர வேண்டியது கண்டிப்பாக யாராக இருக்குன்னு சொல்லி சொன்னா verb 3 எங்க இடத்துல அப்படி இருக்கு ifோட ஹேடோட verb 3 இங்க இருக்கு நாலாவது சரியா நாலாவது அப்ப பக்கத்துல வர வேண்டிய ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கணும் would-ஓட have-ஓட verb 3 ஆக இருக்கணும் போடு would have win-ஓட verb 3 won finish இந்த நாளை வச்சுக்கொண்டு நம்ம தந்தது ஆனா பேப்பர் கஷ்டம் விடுவாங்க அஞ்சாவது ரெண்டாவது சென்டென்ஸ் முன்னாடி வந்துருச்சு ஏன்னா இஃப்ல ஸ்டார்ட் ஆக இல்ல சரியா இஃப்ல ஸ்டார்ட் பண்ண இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்க சொன்னது she would have reached the station so ரெண்டாவது சென்டென்ஸா முதலாவது சென்டென்ஸா தந்திருக்காங்க அதனால இப்போட இருக்கிறவர் எழுதுறேன் if she dash bracketக்குள்ள leave சரியா இவ்வளவு காணும் எனக்கு ரெண்டாவது செட் இந்த இது தொடங்க இல்லைன்னா இங்க இருக்கிறாரா முதல்ல வந்திருப்பார் would-ஓட have-ஓட reach would-ஓட have-ஓட verb 3 இது verb 3 சரியா would-ஓட have-ஓட verb 3 அப்ப முன்னாடி இருக்கிற அப்படிப்பட்டவரா இருக்கணும் if-ஓட had-ஓட verb 3-ஆ இருந்திருக்கணும் if இருக்குது நீ கொண்டு போய் போடு had leave-ஓட verb 3 left முடிஞ்சிச்சு சிம்பிள் விஷயம் சரியா அப்ப இஃப் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா வடிவாக இஃப் கிளாஸ் கேள்விகள் என்ன செய்து கொள்ளலாம்டா செய்து கொள்ளலாம் சரியா கிளியர்னு சொல்லிச்சுன்னா நாங்க நெக்ஸ்ட் பார் சார்ட்டுக்குள்ள போய் கொள்ளலாம் பார் சார்ட் ஈஸியான ஒரு விஷயம் பார் சார்ட்ன்றது ஈஸியான ஒரு விஷயம் சரியா அடுத்த நீங்க எத்தனை மணி லிங்குக்கு ஜாயின் ஆகணும் 7:30 சரியா 7:30 லிங்குக்கு ஜாயின் ஆகும் ரைட் பார் சார்ட்டுக்கு வந்து கொள்ளுங்க நான் சொல்ற மெத்தடை புடிச்சு வச்சுக்கொள்ளுங்க சரிதானே சொல்ற மெத்தடை புடிச்சிங்கன்னா இந்த முறை பார் சார்ட் அல்லது டபுள் பார் சார்ட் உள்ளுக்குள்ள வரும் சரியா அல்லது இந்த டபுள் பார் சார்ட் 10 மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைச்சா டேபிள் சார்ட்டை உள்ளுக்குள்ள போடலாம் சரியா ரைட் சொல்லி தருவேன் நான் டேபிள் சார்ட்டுக்கு நான் அனுப்பல உங்களுக்கு சொல்லி தருவேன் சரியா ரைட் இல்ல பாருங்க எப்பயும் வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க சரியா அந்த லீஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் மெனி சம் ஃபியூ அதெல்லாம் வந்து கொடுத்திருப்பாங்க நிறைய பேர் கேட்கறது இது சரியா ஏன்னா இந்த பேப்பர் செய்யும் பொழுது இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணித்தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்க நிறைய பேர் கிடையாது சரியா இந்த வேர்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்ன்ற எந்த ஒரு இதுக்கும் இந்த இடத்துல இல்லை ஏனென்றா அதே வேர்ட்ஸுக்கு மேல அவர் ஒரு லைன் ஒன்று கொடுத்திருப்பார் யூ மே யூஸ் திஸ் வேர்ட்ஸ் அப்படி இல்லண்டா தீஸ் வேர்ட்ஸ் வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார் வடிவா யூ மே யூஸ் திஸ் வேர்ட்ஸ்னா இந்த வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் மேண்டா தான் அர்த்தம் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காரே தவிர நீங்க மஸ்ட் அல்லது ஷுட் அவர் போடல அந்த இடத்துல கண்டிப்பா இந்த வேர்ட்ஸை வச்சுதான் எழுதணும்னு அவர் கொடுக்க இல்லைங்க சரியா அப்ப அந்த வேர்ட்ஸ் எங்களுக்கு பெருசாக தேவைப்படும் நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க ஈஸியாக இருக்கு எப்பயும் ஒரு சார்ட் எழுதும் பொழுது 3 பேரா பிரிக்கணும் ஒன்று இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அடுத்தது டீட்டெயில் பார்ட் அந்த டீட்டெயிலுக்குள்ள கம்பாரிசன் என்ற ஒருத்தர் வருவார் 3வது பார்ட் தான் கன்க்ளூஷன் பார்ட் சரியா அப்படியே
பந்தியா எழுதி வைக்கிறதுல போய் ஸ்கீமா பாருங்க. அவனே ரெண்டு பேராவா பிரிச்சு வச்சிருப்ப வடிவா. லைக் எல்லாரும் எழுதுறதுக்கும் சில பேர் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்காது. சில பேர் எழுதுறது வித்தியாசத்துல தான் அவங்க மார்க்ஸ் போடுவாங்க. சரியா? அதுல வந்து கவனமாக இருக்கணும், வடிவாக கவனமாக இருக்கணும். சரியா? அந்த விஷயங்கள்ல சோ 3 பேராவா பிரிச்சு எழுத போறீங்க. இன்ட்ரோடக்ஷன் பாட்டுக்கு என்னென்ன எழுதணும்னு சொல்றேன். சரியா? பார் சார்ட் வருதோ, என்ன பை சார்ட் வருதோ, பார் சார்ட் வருதோ, என்ன வந்தாலும் சரி, முதலாவது த ஃபாலோயிங்ல இருந்து அப்படியே முதலாவது ஃபுல் ஸ்டெப் வரையும் குறிச்சு கொள்ளணும். ஃபாலோயிங்ல இருந்து முதலாவது ஃபுல் ஸ்டெப் வரையும் அப்படியே குறிச்சு கொள்ளணும். உங்களோட முதலாவது பாயிண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, த above bar chart ஷோஸுக்கு பதிலாக ஒரு வேர்ட் போட்டுக்கொள்ளுங்க, டெபிட்ஸ். சரியா? இது வந்து ஷோஸுக்கு பதிலாக போடுற ஒரு வேர்ட். சரியா? டெபிட்ஸ்னு போட்டுட்டு இப்படி ஒரு டேஷ் போடுவோம். இப்படிங்க அதுல நான் சொல்ல போறேன் யாரை கொண்டு வந்து இந்த டேஷுக்குள்ள எழுதணும்ன்றத சொல்ல போறேன். நான் இந்த எழுதுற ஆக்களை நீங்க பாடமாக்கிக் கொள்ளுங்க. எல்லா சாட்டுக்கும் உங்களுக்கு இது உதவுவ மாத்திக்கொள்ளலாம் அந்த சாட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப இந்த பை சாட்டு எழுத போறீங்கன்னா என்ன எழுதுவீங்க? பை சாட்டுன்னு மாத்திக்கொள்வீங்க பாருக்கு பதிலா. அவ்வளவுதான் விஷயம். டபுள் பார் சாட்டுக்கு கொஞ்சம் அப்படியே மாறிடும் டோட்டலா. சரியா? டெபிட்ஸ் அப்படின்னா ஷோஸ்ன்றது அர்த்தம். சரியா? இந்த கேள்வியை பாருங்க. த ஃபாலோவிங் பார் சார்ட் illustrates அப்படின்னு சொல்றது இந்த ஷோஸுக்கு பதிலாக சொல்லியிருக்காங்க ஒரு வேர்ட் illustrates சொல்லி. The preferred leisure activities of grade 11 students at Nilwala Central College during their school holidays. சரியா? டூரிங் த ஸ்கூல். இதுவரைதான் முதலாவது ஃபுல் ஸ்டெப் இருக்கு. அங்கால இருக்கிற எதுவும் உள்ளுக்குள்ள எழுதக்கூடாது. முதலாவது ஃபுல் ஸ்டெப்னு வடிவாத்தான் சொன்னான். இப்ப இந்த illustrates அப்படின்னு சொல்றது வந்து டெபிட்ஸ் குறியா. சரியா? அப்ப அது வரையும் நான் எழுதிட்டேன். என்ன பாருங்க, த ஃபாலோவிங்க்கு பதிலாக கொடுத்துருக்கிறேன். அடுத்தது பார் சார்ட் டெபிட்ஸ்க்கு பதில் அந்த illustrates பதிலாக டெபிட்ஸ் கொடுத்துருக்கேன். அங்கால இருக்கிற அவ்வளத்தையும் அப்படியே தூக்கணும். முதலாவது ஃபுல் ஸ்டெப் வரையும் அப்படியே இந்த இடத்துல ஃபில் ஆகும். யார் வரப்போற அவளுக்கு? the preferred அப்படியே எழுதி கொண்டு வாங்க. leisure activities of grade 11 students at Nilwala Central College during இங்க தேர்ன்னு போட்டுக்கொள்ளலாம் நினைக்கிறேன். their school holidays. சரியா? முதலாவது ஃபுல் ஸ்டாப் வரையும் எழுதணும். அது முதலாவது பாயிண்ட். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்னா முதலாவது பாயிண்ட். சரியா? அங்க எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. முதலாவது பாயிண்ட் வரையும் போட்டுட்டு அப்புறம் எழுதிக்கொள்ளுங்க கிளாஸ் முடியாது. சரியா? கீழே கொண்டு எழுதக்கூடாதான். ரைட் அ டிஸ்கிரிப்ஷன் அபவுட் இட், அந்த யூஸ் 100 வேர்ட்ஸ் அதெல்லாம் தேவையே இல்லை. அதான் முதலாவது ஃபுல் ஸ்டெப்னு வடிவா சொன்னா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. த above bar chart depicts. சரியா? முதலாவது பாயிண்ட். அங்கால முதலாவது ஃபுல் ஸ்டெப் வரையும் அப்படியே தொடர்ந்து எழுதி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. சரியா? ரெண்டாவது ஒரு பார் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் இருப்ப. கரெக்டா? இது வெர்டிக்கல் ஆக்சிஸ், இது ஹொரிசாண்டல் ஆக்சிஸ். கரெக்டா? இது வெர்டிக்கல் ஆக்சிஸ், இது ஹொரிசாண்டல் ஆக்சிஸ். நீங்க இப்படித்தான் எழுதணும். வெர்டிக்கல் ஆக்சிஸ் தான் நான் கொடுக்கணும். சரியா? நான் ஏன் நீங்க y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் எழுத வேணாம்னு சொல்றேன்னா 100 வேர்ட்ஸுக்கு தான் அங்க மதிப்பு இருக்கு. வடிவா காணிக்கும். அவன் கவுண்ட் பண்றது வேர்ட்ஸை தான் கவுண்ட் பண்றான். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது இது ஒரு வேர்ட், இது வேர்டு கிடையாது. அதாவது லெட்டர், இது லெட்டர். இதை கவுண்ட் பண்ண மாட்டாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இது கவுண்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி கவுண்ட் பண்ண மாட்டாங்க. இது லெட்டர். நான் சொல்ல போது அவங்க கவுண்ட் பண்ண போறது வேர்டத்தான் கவுண்ட் பண்ண போறாங்க. அதான் சொல்றேன். இது ஹொரிசாண்டல் ஆக்சிஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி.